அம்பத்தூர் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கொலை வழக்குல போலீசார் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. தகாத உறவுதான் இந்த கொலைக்கு காரணமா? மாலையில் நண்பர்களோடு உற்சாகமாக பேட்மிண்டன் விளையாட வந்த நபரைத்தான் ஒரு கொலைவெறி கும்பல் இப்படி முகம் சிதைத்து மிக கொடூரமாக கொன்று போட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த தடயங்களை சல்லடை போட்டு சலித்தெடுத்திருக்கிறார்கள். கொலையாளிகள் யார், நடந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணை வேகமெடுத்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் 37 வயதான தினேஷ் பாபு. சென்னை அம்பத்தூர் பகுதியில் ரியல் எஸ்டேட் மற்றும் பில்டிங் கான்ட்ராக்டராக தொழில் செய்து வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று மாலை அம்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் அருகே உள்ள காலி மைதானத்தில் நண்பர்களுடன் பேட்மிண்டன் விளையாடுவதற்காக வந்திருக்கிறார் தினேஷ் பாபு. அப்போது தினேஷை பட்டாக்கத்தி, அரிவாள் போன்ற கொலை ஆயுதங்களோடு சுத்து போட்ட 5 பேர் கொண்ட கும்பல் அவரின் தலை, மார்பு, கழுத்து ஆகிய பகுதியில் வெறிகொண்டு வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தவரை மீட்ட நண்பர்கள் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் செல்லும் வழியிலேயே தினேஷ் பாபு உயிரிழந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட் தொழிற்போட்டி காரணமாக தினேஷ் பாபுவை தீர்த்து கட்டியிருப்பார்கள் என்றே பலரும் சந்தேகித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையிலேயே நடந்த கொலைக்கு பிசினஸ் மோட்டிவ் காரணம் அல்ல, பர்சனல் மோட்டிவ் தான் காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம், தினேஷ் பாபு கடந்த 2 வருடங்களாக கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். தினேஷ் பாபுவிற்கும் மற்றொரு பெண்ணிற்குமான ரகசிய உறவுதான் தம்பதியின் பிரிவிற்கு காரணம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக தினேஷ் பாபுவின் தகாத உறவிலிருந்த பிரச்சனைகளை போலீஸ் டீகோட் செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் ரகசிய காதலியின் குடும்பத்தினர் இந்த படுபயங்கரத்தை செய்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தினேஷ் பாபுவை பலமுறை எச்சரித்தும் அவர் அந்த பெண்ணுடனான உறவை தொடர்ந்திருக்கிறார். இதனால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்த குடும்பத்தினர் கூலிப்படையை இறக்கி கதையை முடித்ததாக சொல்லப்படுகிறது.